இந்திய அணியின் அனுபவ சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் 100வது டெஸ்ட் போட்டியுடன் ஓய்வு பெற விரும்பியதாகவும் அந்த 100வது டெஸ்ட் போட்டிக்கான பரிசினை தோனியின் கைகளால் பெறுவதற்காக அவரை அழைத்ததாகவும் ஆனால் அவர் வரவில்லை என்று பலரும் அறியாத சுவாரஸ்ய சம்பவத்தை பகிர்ந்துள்ளார். ரவிச்சந்திரன் அஸ்வின் கடைசியாக நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் போது இந்திய அணியுடன் பயணித்திருந்த அவர் அந்த தொடரின் பாதியிலேயே தனது ஓய்வு முடிவை அறிவித்து ஆஸ்திரேலியாவில் இருந்து நாடு திரும்பினார். தற்போது 38 வயதாகும் அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் இன்னும் சில ஆண்டுகள் IPL தொடரில் விளையாடுவதாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து CSK அணி அவரை 9,75,00,000 ரூபாய் என்ற பெரிய தொகைக்கு ஏலத்தில் எடுத்து CSK அணிக்காக விளையாடும் வாய்ப்பினையும் வழங்கியிருந்தது. இது குறித்து பேசிய அவர், இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது தர்மசாலா மைதானத்தில் 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாட இருந்தேன். அப்போது அந்த போட்டியுடன் நான் ஓய்வு பெறவும் முடிவு செய்திருந்தேன். இதன் காரணமாக எனக்கு நினைவு பரிசை வழங்க தோனியை அழைத்திருந்தேன். ஆனால் அப்போது அவரால் அந்த போட்டிக்கு வர முடியவில்லை. அதன் பின்னரே ஆஸ்திரேலிய தொடரின் போது ஓய்வை அறிவித்தேன். ஆனால் இப்போது மீண்டும் CSK அணிக்காக என்னை வாங்கி அவர் இவ்வளவு பரிசினை தருவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இதற்காக நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என அஸ்வின் கூறியுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு IPL தொடரில் அறிமுகமான ரவிச்சந்திரன் அஸ்வின் தோனியின் தலைமையின் கீழ் CSK அணியில் சிறப்பாக செயல்பட்டதாலே இந்திய அணிக்கு தேர்வாகி 3 வகையான கிரிக்கெட்டிலும் அசத்தியிருந்தார். அதிலும் தோனி தலைமையிலான இந்திய அணியில் முக்கிய சுழற்பந்து வீச்சாளராக இருந்த அவரை தோனி மிகவும் ஆதரித்து இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இதன் காரணமாக அவரது கையில் நினைவு பரிசை பெற விரும்பியதாகவும் அதோடு ஓய்வு பெறவும் விரும்பியதாகவும் அஸ்வின் பகிர்ந்திருந்தார். சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் தற்போது IPL தொடரில் மட்டுமே விளையாட முடிவு செய்துள்ள வேளையில் இன்னும் சில ஆண்டுகள் CSK அணிக்காக விளையாடிவிட்டு அத்துடன் அவர் ஓய்வு பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.